வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாளின் காலை தியானத்தில் நாம் பார்க்க போகும் தலைப்பு கலங்காதீர்கள். இதற்கு ஆதாரமாக நம் வேதத்திலிருந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறது. கலங்காதீர்கள், சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்வார். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக யாருக்கெல்லாம் அவர் நியாயம் செய்கிறார் என்று பார்க்கலாம். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் நியாயம் செய்கிறார். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நான் நியாயம் செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார். தேவ ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, நீங்களும் நானும் கூட தேவனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான். அதாவது தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பள்ளிக்கூடத்திலோ அல்லது கல்லூரியிலோ படித்துக் கொண்டிருக்கிறீர்களா? படிக்கிற இடத்தில் சாட்சியாக இருக்க நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான். அல்லது ஏதாவது தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களா? தொழிலில் நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கென்று வெளிச்சம் வீசுவதற்காக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான். எந்த இடத்தில் நீங்கள் வேலை செய்தாலும் அங்கேயும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள் அல்லவா? அப்படியானால் நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான். முதலாவது அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஓயாமல் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார். அதாவது ஒரு ஆபத்து வந்தால் மட்டுமல்ல, இரவும் பகலும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். இரவும் பகலும் கூப்பிட வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதாவது தினந்தோறும் அதிகாலையில் எழும்பி தெய்வ சமூகத்தில் அமர்ந்து தேவனாகிய கர்த்தரை முதலில் துதிக்க வேண்டும். வேதாகமத்தை தினந்தோறும் வாசிக்க வேண்டும். வேத வசனத்தை தியானித்து ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, நான் வேலைக்கு போகும்போது என்னோடு கூட வாரம் என்று சொல்லுங்கள். அது ஒரு ஜெபம்தான். அலுவலகத்திற்கு போய் சேர்ந்தவுடன் என்னை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்ததற்காக ஆண்டவரே உமக்கு சோஸ்திரம் என்று சொல்லுங்கள். அது ஒரு ஜெபம். ஆண்டவரே, எனக்கு வேலை செய்ய பலனையும் ஞானத்தையும் கிருபையும் தாரும் என்று கேளுங்கள். இது ஒரு ஜெபம். இப்படியாக ஒவ்வொரு காரியத்திற்காகவும் அவரிடத்திற்கு பேசுவதுதான் ஓயாமல் அவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம். நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரமல்ல, உலகத்தில் பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, பொறுமையுள்ளவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன். பொதுவாக மனிதர்களாகிய நாம் எப்பொழுதுமே அவசரப்படுகிறோம். காலையில் ஜெபித்தால் சாயங்காலத்தில் பதில் வந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். பதில் வரவில்லை என்றால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்போம். அப்படியல்ல, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கவனமாக கேட்டு பதில் கொடுக்கிறவர்தான். அதே சமயத்தில் அந்த காரியத்திற்கு எப்பொழுது, எப்படி, எந்த சூழ்நிலையில் பதில் கொடுக்க வேண்டும் என்று அவருக்குத்தான் தெரியும். சரியான நேரத்தில் தேவன் நமக்கு கண்டிப்பாக பதில் தருவார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் மிகுந்த பொறுமையோடு விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் தேவனாகிய கர்த்தரும் விரும்புகிறார். ஒரு காரியத்திற்காக 10 வருடங்களாக கூட நாம் ஜெபித்திருக்கலாம். 10 வருடங்கள் 15 வருடங்களாக ஜெபித்துக் கொண்டுதானே இருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு பதில் கூட வரவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் கடைசியில் அந்த காரியத்தை மறந்து போய் விடுவோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எத்தனை வருடங்களானாலும் ஏறெடுக்கப்பட்ட அந்த ஜெபத்தை மறைக்காமல் தன்னுடைய ஞாபகத்தில் வைத்திருப்பார். ஆனால் ஏற்ற சமயத்தில் அதற்கு பதில் தருவார். அதுவரை நாம் விசுவாசத்தை விட்டுவிடாமல் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. எப்பொழுது, எந்த நேரத்தில், எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்பது தேவனாகிய கர்த்தருடைய பொறுப்பு. அது அவருக்கு தெரியும். நம்முடைய ஜெபத்திற்கு அவர் சரியான நேரத்தில் பதில் கொடுப்பார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேசித்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த லாசரு வியாதிப்பட்டான். அவனுடைய சகோதரிகளாகிய மார்த்தாளும் மரியாளும், ஆண்டவரே, நீ நேசிக்கிற உடைய சிநேகிதன் வியாதிப்பட்டு ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறான், நீர் வந்து உதவி செய்யும் என்று தகவல் சொல்லும்படியாக ஒரு மனிதனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அனுப்பினார்கள். பாருங்கள், லாசரு மரித்து 4 நாட்கள் கழித்துதான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் வந்து மரித்து போயிருந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்து அந்த குடும்பத்தாருடைய கண்ணீரை துடைத்தார் என்று யோவான் 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். காரணம், எந்த ஜெபத்திற்கு எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் விசுவாசத்தோடு இருந்து சோர்ந்து போகாமல் பொறுமையாக எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய காலை தியானம் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு தியானத்தில் சந்திக்கலாம். இன்றைய காலை தியானத்தில்
பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.